ஒர்க் பிளேஸில் நம்ம பலர் ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ண மாட்டோம். நம்ம வேலை பளுவினால மட்டும் டயர்ட் ஆகுறது இல்ல. நம்ம கூட வேலை பார்க்குறவங்க நம்ம பவுண்டரிஸை ஓயாமல் கிராஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனாலையும் தான் டயர்ட் ஆகிடுறோம். நம்ம எப்போவுமே அனுசரணையாக அவைலபிளாக இருக்கிறதுனால அது நம்மளை கைண்டாக மாற்றாது, எக்ஸ்ஹாஸ்டடாக தான் மாற்றும். உங்களுக்கு இது போல் ஒர்க் பிளேஸில் மென்டலி முற்றிலும் சோர்வடைந்த மாதிரி ஃபீல் வந்திருக்கா? உங்களுக்கு நோ சொல்லணும்னு தான் தோணும், பட் பிடிக்காமலேயே எஸ் சொன்ன தருணங்கள் உண்டா? சில நியாயமற்ற சூழல்களில் கூட உங்களோட மென்டல் பீஸ்க்காக வேற வழி இல்லாமல் நீங்களே அமைதி காத்த தருணங்கள் உண்டா? அப்போ உங்க எல்லைகளை சீரமைக்க இதுதான் நேரம். எல்லைகள்னா யாரையும் அனுமதிக்காம, அன்பு பாராட்டாம, ஸ்ட்ரிக்டா நமக்கு நாமே சுவர் எழுப்பி ஒதுங்கிக்கிறது கிடையாது. எல்லைகள்னா நம்மளுடைய சக்தி, சுய சிந்தனை, தன்மானம் போன்ற விஷயங்களுக்கு நாமளே போட்டுக்கிற ஃபில்டர். இப்படி சோர்வடைய செய்யும் ஒரு ஒர்க்கிங் அட்மாஸ்பியரில் உங்களோட மன அமைதியை எப்படி ரீஸ்டோர் பண்ணலாம்? எல்லா ரிக்வெஸ்ட்டுக்கும் கொஸ்டின்ஸ்க்கும் உடனே பதில் சொல்லணும்னு இல்லை. உங்கள் கெப்பாசிட்டிக்கு உங்ககிட்ட கேட்கப்பட்ட உதவியை செய்ய முடியும்னா சூழ்நிலை பொறுத்து நீங்கள் அதை ஏற்கலாம் அல்லது ஏற்க மறுக்கலாம். உங்கள் நிலையை எமோஷ்னலாக இல்லாமல் காமா, ஜென்டிலா, அதே சமயம் உறுதியாக பதிவு பண்ணலாம். இனிமே இவங்க நம்ம கிட்ட ஹெல்ப்பே கேட்டு வரக்கூடாதுங்கிற முனைப்போட இல்லாமல் இன்னைக்கு என்னால் முடியாதுங்கிறத பொலைட்டாக கன்வே பண்ணலாம். உங்கள் வேலைகள் என்னென்ன, எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு வரிசைப்படுத்துங்க. உங்கள் வேலையை முடிச்சதுன்னு மற்றவங்க வேலையை செய்கிறதுக்கு. உங்கள் ஒர்க்கை நேர்த்தியாக செய்கிறப்போ உங்கள் லிமிட்ஸை நீங்களே மதிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கொலீக்ஸும் மதிப்பாங்க. மன அமைதி காப்பது சுயநலம் கிடையாது, அது சுயமரியாதை.